2026ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெறவிருக்கும் உலகளாவிய காலமுறை மதிப்பாய்வு மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் ஐநா உறுப்பு நாடுகள் சிங்கப்பூரில் நடைமுறையில் இருந்து வரும் மரண தண்டனை முறை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் என்று 4 மனித உரிமை குழுக்கள் கேட்டுக் கொண்டுள்ளன. போதைப்பொருளை கடத்திய குற்றத்திற்காக ஒரு மலேசிய பிரஜையான 39 வயது கே தட்சிணாமூர்த்திக்கு நேற்று மரண தண்டனை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மனித உரிமை குழுக்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளன. சிங்கப்பூரை தளமாக கொண்ட திங்க் சென்டர் மற்றும் தாய்லாந்தின் ஃபோரம் ஏசியா ஆகியவற்றுடன் இணைந்து மலேசியாவில் ஸ்வாராம் மற்றும் புசாட் கோமாஸ் ஆகியவை இன்று கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளன. சிங்கப்பூரில் மரண தண்டனை முறை மறுபரிசீலனை செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு நிலுவையில் உள்ள வழக்குகளில் தண்டனை நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட வேண்டும் என்று அந்த மனித உரிமை குழுக்கள் தங்கள் அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.